ரொம்ப ஹலோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சின்ன சின்ன வேலைங்களை நம்மளே பார்த்துக்கலாம். எங்கள் வீட்டுக்காரரும் நானும் சேர்ந்து அடித்தது இது பாலிஷ் பெயிண்ட்டு, அதாவது புது கதவு. இதுக்கு பாலிஷ் அடிக்கிறதுக்கு நம்மளே அடிச்சுக்கலாம். வெளியிலலாம் அவுட்டர்லலாம் அடிக்க முடியாது. அதுக்கு லேடிஸே அடிக்கிறாங்க. இப்போல்லாம் நல்ல கதவுங்கள்லாம் அடிக்கிறாங்க. நாங்கள் பாருங்கள், இது சேஃப்டி கதவு நாங்களே அடிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு நாள் கூலி கொடுக்கறதுக்கு நம்மளே முடிஞ்சால் சின்ன சின்ன வேலையை நம்மளே பார்த்துக்கலாம். இந்த கதவையும் நாங்களே அடித்தோம். சிலுவை பாருங்கள், நாங்கள் கிறிஸ்டின்னு, அதனால் சிலுவைக்கு நல்லா அடிச்சிருக்கோம். இன்னும் இந்த கதவுக்கு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பின்னாலையும் முன்னாலையும் நாங்கள் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்லேயே தான் இங்கே இருக்குது, அதாவது கொல்லை பக்கமும் சேஃப்டி கதவு, தெரு பக்கமும் சேஃப்டி கதவு நாங்கள் போட்டிருக்கோம். அதுக்கும் நாங்கள் பெயிண்ட் அடிச்சிட்டோம். இந்த பெயிண்ட் அடித்தது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் மக்களே. நம்ம சின்ன சின்ன வேலைங்களை நம்மளே பார்த்துக்கணுன்றதுனால இந்த வேலையை நாங்கள் பார்த்தோம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன வேலைங்களை பார்த்துக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். அந்த காசுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாமான் வாங்கி வெளியில் அடிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் அடித்து பாருங்கள். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்களே என்னமோ நினச்சோம், எப்படி பெயிண்டர் அடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசித்தோம். ஆனால் நம்மளாலேயும் முடியுங்கிறதுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த கதவு மாதிரி இதே மாதிரி நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பெயிண்டிங்கு அந்த கடையிலேயே கேட்டால் எவ்வளவு டர்பன்டாயில் ஊற்றணும் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி நாங்கள் கேட்டுட்டு வந்து தான் இதை நாங்கள் இந்த கதவையும் அடிச்சிருக்கோம். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே, ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.